ஒரு சராசரி குடும்பத்தைச் சேர்ந்த ரேணுகா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. வயசும் கிட்டத்தட்ட 28-30 வயசு பக்கமா இவங்களுக்கு ஆக போகுது. இவங்க கணவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 15 நாளைக்கு ஒரு டைம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இவங்க வீட்டில் தனிமையில தான் இருப்பாங்க. என்னதான் மாமனார் மாமியார் இருந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வசைபாட ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி. எப்படியாவது தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு வீட்டு வேலைக்காவது போனோம் அப்படின்னா நம்மளுடைய செலவுக்காக ஆகணுமே அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய பக்கத்து தெருவை சேர்ந்த ரவி கூட கொஞ்சம் நல்ல பழக்கமா இருக்குது. நட்பு ரீதியா நல்ல பழக்கம் அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும். அவரும் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் ரவி. அப்பதான் ரவி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, நீங்க தான் சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தா சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட சொன்னீங்களாமே, நானே உங்ககிட்ட வேலைக்கு வரேனே அப்படின்ட்டு பார்த்தனா சொல்றாங்க. அப்பதான் ரவி சொல்றாங்க, எனக்கு கண்டிப்பா சமைச்சு போட வீடை சுத்தம் பண்ண கண்டிப்பா ஒரு ஆளு தேவைத்தான். ஆனா நான் உங்களை எப்படி கூப்பிடுறது, நீங்களும் பார்க்க நல்ல எங்க இளமையா நல்ல ஒரு தெய்வீக தோற்றத்தோட இருக்கிறீங்க, உங்களை நான் எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம ரேணுகா சொல்றாங்க, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க கொடுக்குற பணம் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒத்தாசையா இருக்கும். நானும் உங்களுக்கு நீட்டா சமைச்சு போட்டுடுவேன், நானும் உங்க வீட்டை பத்திரமா சுத்தம் பண்ணி பத்திரமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்து, சரி அப்படின்னா நாளையில இருந்து நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா சொல்றாங்க. சில நேரத்துல இங்கே தங்குற மாதிரி இருக்கும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ரேணுகாவும் பக்கத்து தெருவு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லிடுறாங்க. ரவியை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. அவர் இப்பதான் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இப்போதைக்கு தனிமையில தான் இருக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே அவங்க சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. 10 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 20 நாளைக்கு ஒரு டைமோ அடிக்கடி போவாங்க. அன்னைக்கு மட்டும்தான் வீட்டு வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு ஆளுக்கு சமைச்சு போடுறதானே அப்படின்ட்டு வேலை கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு நம்ம ரவி கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு கூட பார்த்தா சொல்ல முடியும். நம்ம ரவிக்கு பிடிச்சமான சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்றது அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி மனசுல நம்ம ரேணுகா இடம் பிடிச்சிட்டாங்க. அப்பதான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரவி நம்ம ரேணுகா கிட்ட கேட்குறாங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் நம்ம ரேணுகா சொல்றாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்கல அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு இன்ன வரைக்கும் குழந்தை கிடையாது. கல்யாணமாகி கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா எனக்கு குழந்தை கிடையாது. ஆனா அதுக்கு உண்டான காரணம் நான் கிடையாது, என்னுடைய கணவர் தான். அவரு வேலை வேலை அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு நாள் நாங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம். அப்ப எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய கணவருக்கு தான் பிரச்சனை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த என்னுடைய கணவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், என்னுடைய மாமனாரும் மாமியாரும் என்னைய பார்த்தனா புழிஞ்சு எடுக்கிறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தனா கேட்டு தொலைறாங்க. ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்த நான் எப்படி சொல்றது அப்படின்னு குழப்பமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தனா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் நம்ம ரவியும் சொல்றாங்க, இப்ப இருக்கிற டெக்னாலஜில ஈஸியா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பல மெத்தட் இருக்குது, நீங்க ஒண்ணு பெருசா இதை நினைச்சு கவலைப்பட்டுக்க வேணாம், நீங்க கும்பிடுற சாமி உண்மை அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல குழந்தை உண்டாகும் அப்படின்னு ஆறுதலா பார்த்தனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆறுதல் நம்ம ரேணுகாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. பரவாயில்லை, நம்மளுக்கு யாருமே இந்த ஊர்ல இல்லைன்னு பார்த்தோம், அப்பா அம்மா உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்க அப்படின்னு கழட்டி விட்டுட்டாங்க. கூட பிறந்தவங்களும் என்ன ஏதுன்னு கண்டுக்கல. மாமனார் மாமியாரும் பார்த்தனா இன்ன வரைக்கும் குழந்தை இல்லையா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. கணவர் வேலை வேலை அப்படின்ட்டு அங்கேயே பார்த்தனா இருந்துடுறாங்க. 15 நாளைக்கு ஒரு டைமோ 1 மாசத்துக்கு ஒரு டைமோ தான் வீட்டுக்கு வராங்க. ஆனா இப்படி இருந்தும் நம்மளுக்கு ரவி பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாவும் ஆறுதலாகவும் உற்சாகமாகவும் இருக்குது அப்படின்னு அடிக்கடி அவங்களுடைய மனசுல நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால ரேணுகாவுக்கு நம்ம ரவியை ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம ரவிக்கும் சரி, இப்போதைக்கு தனிமையில இருக்கிறதுனாலயும் நம்ம திருமணம் ஆகல அப்படிங்கிறதுனாலயும் ரேணுகாவை ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சு போச்சு. இப்ப இருக்கும் போதுதான் ரேணுகா ஒரு நாள் ரவி கிட்ட கேட்குறாங்க,
எனக்கு இதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம் என்னுடைய கணவரால கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இழந்து போச்சு. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அவரும் சரி, என்னப்பா இப்படி கேக்குறீங்களே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கடுமையான மழை, வீட்டிலே தங்க வேண்டிய ஒரு நிலைமை. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பேசி சந்தோஷமா இருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நல்ல தெய்வீக புன்சிரிப்போட நம்ம ரேணுகா வந்து காலையிலே டீ போட்டுக்கிட்டு நம்ம ரவியை வந்து எழுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் பாத்தீங்கன்னா பார்த்தது கிடையாது. டீ போட்டு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவி வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ரேணுகாவை பார்த்து சொல்றாங்க, எனக்கு வேற பக்கம் பாத்தீங்கன்னா வேலை வந்து போட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போதைக்கு நீங்க வீட்டிலே இருங்க, நான் தேவைப்பட்டா நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ நல்லபடியா குழந்தை தங்கினா போதும் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த இடத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த 3 மாசத்திலேயே நம்ம ரேணுகா அவங்களுடைய கணவர் 2 பேரும் பாத்தீங்கன்னா ரவியை சந்திச்சு ஸ்வீட் வந்து தராங்க. எந்த ஒரு விஷயமே கணவருக்கு தெரியல புரியல அப்படின்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்கிட்டாலும், ரேணுகா பண்ணது தப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இப்போதைக்கு நம்ம ரேணுகாவும் சரி இந்த பக்கம் அவங்களுடைய கணவரும் சரி மன நிம்மதியோட இருக்கிறாங்க. ஏதோ ஒரு குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம ரவியும் சரி இப்போதைக்கு தனிமையில இருந்து கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.